சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு நேரா நம்ம வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வித்யா கிட்ட, நீ கடல்ல தூக்கி போட்டியா போன, உண்மையை சொல்றியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு வேலையை கூட நீ உருப்படியா செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு, இந்த விஷயத்த கண்டிப்பா அந்த பார்லர் அம்மா தான் செஞ்சிருக்கோம், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? கன்ஃபார்ம் அதுதான் நம்போம். நீ தாத்தாவுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பலாம், அவர் இவங்க தான் விஷயத்த சொல்லிட்டா கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நடேசனுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி இவங்க தான் அந்த ஃபோனை மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்க சொல்கிறாங்க. தாத்தாவும் வித்யாவோட ஃபோனை பார்த்து, ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா முத்து நேராக வித்யாவோட வீட்டுக்கு போய், நீ தான் என்னுடைய ஃபோனை திருடுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கிட்ட ஃபோன் இல்லாமையா நான் உங்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கிட்ட ஃபோன் இல்லாமல் என் ஃபோனை ஒன்றும் நீங்கள் எடுக்க கிடையாது, அந்த ஃபோனில் வீடியோ இருந்துச்சுல்ல, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தானே என்னுடைய மொபைலை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வித்யா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆதார் எங்கிட்ட இருக்குது, தாத்தா எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வித்யா பேய அரிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இனி உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.